இது லெட்டர் பேட்களின் வாரம் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக லெட்டர் பேட்டில் ஸ்டேட்மெண்ட்ஸாகவே வந்துக்கிட்டு இருக்குது. இந்த வாரம் ஃபுல்லாக கங்குவா வரும் அப்படின்னு நினச்சா கங்குவா வர்ற நேரத்தில் நயன்தாரா அவங்க டாக்குமெண்ட்ரிக்கு ஒரு பெரிய ஸ்டண்ட் பண்ணாங்க. Is this the publicity you wanted for your documentary? This is business. அது பெரிய பேசு பொருளாச்சு. சரி, இதுதான் இந்த வார டாப்பிக்காக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிற பட்சத்தில் ஜோதிகா உள்ள பூந்து அவங்க லெட்டர் பேட்டில் ஒரு லெட்ரு, கங்குவா படத்துக்கு எப்படி நீங்கள் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாரும் வந்து கங்குவா படத்தை விட்டுட்டு நயன்தாரா பேசின மேட்டரை வந்து ரோஸ்ட் பண்ணலான்னு போயிருப்பாங்க. அது எப்படி நீங்கள் நயன்தாரா டாக்குமெண்ட்ரி மேட்ரு நீங்கள் பேச போகலாம், அதெல்லாம் முடியாது, நீங்கள் கங்குவா பற்றி பேசுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லா க்ரௌடையும் இழுத்து விட்டாங்க. இப்போ அந்த கங்குவா படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு ஒருத்தர் அந்த படத்தை பற்றி ரிவ்யூ கொடுத்துருந்தாரு யூடியூப் சேனல்ஸ்லாம். அது பெரிய வைரல் ஆச்சு. என்ன படமா எடுத்து வச்சிருக்கீங்க, என்ன மென்டல் ஆனாங்களா தமிழ்நாட்டில் இருக்கவங்களா, விட்டா ஸ்கிரீனை கிழிச்சிட்டு போயிட்டு இருப்போம் நாங்களா, இப்படி இவ்வளவு கேவலமான படம் எடுத்துக்கிட்டு மக்களை வந்து பைத்தியக்காரத்தனமா ஆக்கக்கூடாது, ஆதங்கம் தாங்க முடியல என்னாலலாம், தலையில அடிச்சுக்கலாம் போல இருக்கு. இப்போ இவர் பேசுனதுனால இனிமே ஃபர்ஸ்ட் ஷோ ரிவ்யூ அப்படின்ற பேர்ல இந்த திரைப்பட வளாகத்துக்குள்ளார யூடியூப் சேனல்ஸ் வந்து ரிவ்யூ எடுக்கிறாங்க பாருங்க, இந்த மாதிரி எதையுமே அனுமதிக்காதீங்க அப்படின்னு திரைப்பட உரிமையாளர்களுக்கெல்லாம் வந்து ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காங்க திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் ஒரு லெட்டர் பேட் மூலமாக. அதனால தான் சொன்னேன், இந்த வாரமே லெட்டர் பேட்களின் வாரம் போல இருக்கு, ஒரு லெட்டர் பேடா வந்துட்டு இருக்குது. வெல்கம் டு ஃபேக் ஐடி. நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஷோ பட்டி டிங்கரிங். இப்போ இந்த முடிவு எங்கேருந்து எடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் சுப்பிரமணியம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து தமிழ் திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய தலைவராக இருக்காரா என்னன்னு தெரியல. ஆனால் அவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் அவர் நிறைய விஷயங்கள் சொல்கிறார். ஸோ அவர் சொன்னதை கேட்டுட்டு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே விஷயத்தை வந்து முன்மொழிந்து இருக்கிறார்கள். லைட்டாக கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் இருக்குது. இப்போ திருப்பூர் சுப்பிரமணியம் சொன்னது என்ன, இவங்க எடுத்துருக்கிற இந்த முடிவு சரியா அப்படின்றத வச்சு தான் இந்த ஷோவில் நாம் இவங்களை பட்டிட்டிங்கிறீங்க பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ டு தி ஷோ. திரையரங்கில் வெளியாகும் படங்களுக்கு விமர்சனங்கள் மிகவும் தரம் தாழ்ந்து விமர்சகர்கள் விமர்சிக்கிறார்கள். இப்போ திருப்பூர் சுப்பிரமணியம் அவர் சொன்ன மாதிரி சில பேர் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாகவோ இல்லை வெறுப்புணர்வு காரணமாகவோ அந்த மாதிரி அவங்கள வந்து அநாகரிகமாக பேசுறது, அப்படி விமர்சனம் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறது தவறு தான். அப்படி பண்ணுறதுனாலேயே நம்ம மற்றவங்க எல்லாத்தையும் வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதும் ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லும் போது ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறாரு. என்னென்னா, இப்போ நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க, ஹோட்டலில் சாப்பாடு நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு உரிமை இருக்கா அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லை, ஒரு ஜவுளி கடை முன்னாலே நீங்கள் போய் நின்று இந்த கடையில் ஜவுளி எடுக்காதீங்க, ஜவுளி நல்லா இல்லை, இந்த கடையில் போய் சாப்பிடாதீங்க, சாப்பாடு நல்லா இல்லை அப்படின்னு எங்கேயாவது சொல்ல முடியுமா அவங்களுடைய பொருள்களை? இப்போ கன்சியூமர்லாம் என்ன சொல்லுது, ஒருத்தர்கிட்ட ஒரு பொருளை காசு கொடுத்தா வாங்குகிறோம், அது உணவாவோ இல்லை ட்ரெஸ்ஸாவோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஏதோ குறை இருந்தால் அது சொல்லித்தானே ஆகணும், அது சொல்லி தீர்க்கணுமா இல்லையா? பட் உனக்கு அதுக்கு உரிமையே கிடையாது அப்படின்னு பேசுறது எந்த விதத்தில் நியாயம்? இந்த லெட்டர் பேட்டில் முக்கியமாக 3 படங்களை குறிப்பிட்டு இந்த படங்களுடைய தோல்விக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் காரணம் அப்படின்றாங்க. அந்த இந்தியன் 2 ஆகட்டும், ஒரு வேட்டையன் படமாகட்டும், இப்போ வந்திருக்காங்க இந்த மாதிரி பெரிய படங்கள். அதில் இவங்க முதல்ல சொல்லக்கூடிய படம் வந்து இந்தியன் 2, 2வது வேட்டையன், 3வது கங்குவா. இப்போ நம்ம இந்தியன் 2 இந்த லிஸ்ட்டில் சேர்த்துணுமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். வேட்டையன் படம் எனக்கு தெரிஞ்சு பெரிய நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் இந்த அளவுக்கு வந்துச்சா அப்படின்னு தெரியல. இந்தியன் 2 வந்து அபத்தங்களின் தொகுப்பு, அதனால அதை அப்படி கலாச்சாங்க. ஏன்னா இன்னும் அந்த காலத்து வர்மத்தை காமிச்சு இப்படின்னு அஜித் வில்லன் மாதிரியான சீன்ஸை வச்சே ஓட்டிக்கிட்டு இருந்தா இதெல்லாம் தாங்குமா? அப்போது ஸ்க்ரீன் பிளேவே இவ்வளோ மட்டமாக எழுதிட்டு இந்த படம் போகாதுன்னு சங்கருக்கே நல்லா தெரியும் போல இருக்கு, அந்த அளவுக்கு இருக்குது. அது உள்ள ஸ்க்ரீன் பிளே, அந்த படத்தினுடைய மேக்கிங்கு, இதெல்லாம் வந்து ஒரு 5 வயசு குழந்தை பார்த்தா கூட என்னங்க என் ஐக்யூக்கு இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த படம் இருக்கு. என்ன கொடுமை சார் இது! அப்படி ஸ்க்ரீன் பிளேயில் பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்ததுனால தான் இந்த படம் ஓடலைன்னு சொல்கிறது. கங்குவா படத்துலையும் இந்த படத்தில் இருக்கிற விஎஃப்எக்ஸ் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ஒரு பேன் இண்டியன் லெவல் அப்படின்னு இவங்க சொல்லக்கூடிய அந்த லெவலுக்கு வந்து சில ஒர்க்கை வந்து சில டிபார்ட்மெண்ட்ஸில் ரொம்ப வந்து மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்க்ரீன் பிளே ஓட்ட, பிளாட்டு,
சொல்லவே தேவையில்லை. அதில் இருக்கிற அந்த கேரக்டர்ஸு, அதில் இருக்கிற அந்த ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனு, இவங்க சொல்கிற அந்த மக்கள் வாழ்வியல், இதெல்லாம் படிக்கிறதுக்கு பதிலாக டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி படித்து எக்ஸாம் எழுதி ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போயிடலாம் போல இருக்குது. அந்த அளவுக்கு பெரிய லிஸ்ட்டாக இருக்குது. இப்போ இவர் சொல்கிற இந்த 3 படங்கள் இருக்குது பாருங்க, இந்தியன் 2, வேட்டையன், கங்குவா, இதெல்லாம் சரியாக போனோன்னா அதுக்கு ரீசன் வந்து இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் அப்படின்னு சொல்கிறது வந்து போஸ்ட் ஹாக் எர்கோ ப்ராப்டர் ஹாக் ஃபேலசி. 2024 இந்த 3 படங்களை இவங்க குறிப்பிட்டு சொல்லும்போது 2024 வந்த நிறைய படங்கள் வந்து ஹிட் ஆச்சு. சொல்லப்போனால் இந்தியா லெவலில் இந்த படங்கள் வந்து பெருமளவு பேசப்பட்டுச்சு. முக்கியமாக மகாராஜா அப்படின்ற படம், இன்னொன்று இந்த லப்பர் பந்து அப்படின்னு ஒரு படம், இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து ரொம்ப பேசப்பட்டது. இப்போ ஏன் இந்த மாதிரியான சக்ஸஸ்ஃபுல்லான படங்கள்லாம் அவங்க வந்து கணக்கில் எடுத்துக்கல அப்படின்னா செரி பிக்கிங் ஃபேலசி தான், வேற என்ன, அவங்களுக்கு தேவையான செரியை மட்டும் எடுத்துப்பாங்க, அப்படி தானே? திருப்பூர் சுப்பிரமணியம் என்ன சொல்றாருன்னா, இந்த படத்தில் இருக்கிற நிறைகளை சொன்னா பரவாயில்ல, குறைகளை எப்படி சொல்லலாம் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அந்த படத்தினுடைய நிறைகளை வந்து பெருசா சொல்றது கிடையாது, அதனுடைய குறைகளை பில்டப் பண்ணி குறைகளை தான் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. இவர் சொன்ன விஷயங்கள்ல இருக்கிற இந்த அபத்தங்கள் இருக்கு பாருங்க, விமர்சனம்னா நிறை குறை ரெண்டுமே தானே இருக்கும். இந்த அபத்தங்களை சரி பண்ணி மாற்றி இந்த திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய லெட்டர் பேட்ல வந்து அவங்க அதை கரெக்ட் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. தட் இஸ் ஓகே. பட்டு இந்த மாதிரியான புரிதல் ரொம்ப ஆபத்தான புரிதல். எனக்கு எதிராக நீ பேசுவ அப்படின்னா உனக்கு கருத்துரிமையே கிடையாது அப்படின்றது, கோர்ட்டுக்கு போய் தடை உத்தரவு வாங்குவேன் அப்படிங்கிறது, எந்த கோர்ட்டும் வந்து இப்படி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு எதிராக வந்து இப்படி ஒரு முடிவை எடுக்கும் அப்படின்னு என்னால் அதை நம்ப முடியல. நடிகர் சூர்யாவினுடைய மனைவி ஜோதிகா அவங்க வெளியிட்ட லெட்டர்லேயே ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் வந்து சரியில்லை அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. இப்போ அவங்களே சொல்லும் போது ஒரு சாமானியன் படத்தை பார்த்துட்டு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு திரைப்படம் அப்படின்றது பல பேருடைய கூட்டு உழைப்பினால் உருவாகிறது. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை நம்பி நிறைய பேர் வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் பேசி பாருங்க, இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி வந்து போயிட்டு இருந்தால் ஒரு ஃபிலிம் கூட சக்ஸஸ்ஃபுல் ஆகாது, இதனால் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கே பெரிய ஆபத்து, அதனால் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறது இதெல்லாம் வந்து தவிர்க்கணும். தன்னுடைய படத்துக்கு 7 நாளைக்கு யாரும் எந்த விதமான விருதுன்னு சொல்லக்கூடாது. ஒரு படம் பார்க்குறோம் நல்லா இருக்கு அப்படின்னா நல்லா இருக்குன்னு சொல்கிற கருத்தை ஏற்றுப்பாங்களாம். இல்லைங்க இதில் இந்த மாதிரிலாம் குறை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த குறையை ஏன் சொல்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு வாரம் கழித்து சொல்லுங்கள், இதை நம்பி பல பேர் இருக்காங்க, பல பேர் பணம் போட்டவங்க இருக்காங்க அப்படின்னு பேசுகிறாங்க. ஸ்லிப்பரி ஸ்லோப் ஃபேலசி தான். தங்களுடைய சேனலை வந்து மக்கள் பார்க்கணுங்கிறதுக்காக அதை வந்து நெகட்டிவ் விமர்சனம் கொடுத்தனா தான் மக்கள் பார்க்குறாங்கன்னு இவங்களா நினைச்சுக்கிட்டு, இன்னும் சொல்ல போனால் சில பேர் இவங்களே ரெடி பண்ணி கூட்டிட்டு போய் அந்த படத்தை பற்றி மிக கேவலமாக விமர்சனம் பண்ணுறாங்க. அபத்தமாக ரிவ்யூ பண்ணுறது, சும்மா வன்மத்தை வாரி கொட்டுறதுக்குன்னே ரிவ்யூ பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாலும் உண்மையாக ரிவ்யூ பண்ணுற சில பேர் இருக்காங்க. அவங்க நிறைகளை சொல்லிட்டு குறைகளும் சொல்கிறாங்க. அது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வீக்கான பிளாட்டு, வீக்கான ஸ்க்ரீன் பிளே இதெல்லாம் வச்சு படம் பண்ணால் சினிமா நிற்காது அப்படின்றதுனால அடுத்த தடவை அவங்க படம் எடுக்கும் போது இன்னும் சிறப்பான படம் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் இந்த மாதிரி விமர்சனங்களை பண்ணுறாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான விஷயந்தான். அதுக்காக மொத்தமாக யாருமே வந்து வளாகத்துக்குள்ளார வந்து இந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ஒரு கற்காலத்துக்கு நாம் பயணிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்றதுக்கு தான் சாட்சி. Funny how they evolved and we didn't. தனிப்பட்ட நபர்கள் இந்த மாதிரி ரிவ்யூ கொடுக்குறன்ற பேரில் தன்னுடைய வன்மத்தை வாரி கொட்டுறது, இல்லை ஏதாவது டிஃபெம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறப்போ ஏற்கனவே இருக்கிற சட்டங்களை பயன்படுத்தி அவங்கள வந்து கேள்விக்குள்ளாக்கலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி மொத்தமாக வந்து ஃபஸ்ட்டு ரிவ்யூவே வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அது ரிலீஸ் ஆகிறதே 4 பேருக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இடத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். இன்றைக்கி சோசியல் மீடியா அப்படின்றது ஒரு முக்கியமான டூல் ஒரு ஃபிலிம் ப்ரொமோஷனுக்கும். அதை சூப்பராக பயன்படுத்த தெரிஞ்சவங்க அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த எல்லா வித்தையும் தெரிஞ்சு தான் படத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் ப்ரொமோட் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட பாருங்கள் இந்த படம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லி விற்கிறீங்க. அதை வாங்கிட்டு ஆடியன்ஸ் ஏமாந்துட்டு ஒன்று பேசினா நீ எப்படி பேசலாம் அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. கங்குவா படத்தில் வந்து நிறைய குறைகள் இருக்குது. அந்த குறைகள் வந்து இயக்குனர் விட்ட குறைகள் தான். மற்றபடி அதுக்குள்ளார நிறைய டெக்னீஷியன்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு, விஎஃப்எக்ஸ் நல்லா இருந்துச்சு, காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் வந்து அதில் சிறப்பாக வந்து செயல்படுத்தியிருப்பாங்க. ஆனால் வீக்கான பிளாட்டு, வீக்கான ஸ்க்ரீன் பிளேனால இவங்க எல்லாம் செய்த அந்த வேலைக்கு, அந்த கடின உழைப்புக்கு அது ஒரு பலன் கொடுக்காமல் போயிருக்கு. ஸோ அந்த படத்தை பற்றி மேலும் வந்து நான் விமர்சனம் பண்ணணும் அப்படின்றது நினைக்கல. ஏற்கனவே நிறைய பேர் அதை பற்றி விமர்சனம் பண்ணிட்டாங்க, ரோஸ்ட் பண்ணிட்டாங்க. அதை பற்றி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதை பற்றி நான் பேசணும்னு விருப்பப்படல. நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்ததுனாலேயே இப்படி மொத்தமாக கருத்துரிமைக்கு எதிராக பேசாதீங்க அப்படிங்கிறத சொல்கிறோம். கருத்துரிமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்.
ஆடியன்ஸுக்கு மட்டும் கிடையாது, நாளைக்கு நீங்கள் காசு போட்டு பணம் போட்டு ஒரு படம் எடுப்பீங்க, அந்த படத்தை வெளியிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கும்பல் வந்து கல் எரிஞ்சு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, ஏய் தேட்டரை உடைப்பேன், அதை கொளுத்துவேன், இதை கொளுத்துவேன் அப்படின்னு மிரட்டுவாங்க. அப்பையும் உங்களுக்கு எது கை கொடுக்கும்? கருத்துரிமை இருக்கு இல்லையா, அதுதான் கை கொடுக்கும். அதனால் அதுக்கு எதிராக நீங்கள் பேசாதீங்க, அதுதான் வந்து மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த தடவை வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது அரவிந்த் அன்பழகன். Patti tinkering. Do do do. Patti tinkering.